Hello everyone and hello my dear MG squad. நான் ஒரு மலையாள படம் பண்ணியிருக்கேன். என்னங்க சொல்றீங்க? வரும் இனிமே. வேர்ல்டுலே ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் என்னன்னு கேட்டால் பிரைம் மினிஸ்டர் வந்து தமிழ் தான் சொல்லுவார். ஸோ ப்ராபப்ளி அதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு டைம் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச 2026 இப்படி ஒன்று பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விருதை வழங்குவதற்காக ஷேன் நிகாம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ப்ரோ இப்போ கொஞ்சம் செட் ஆகிட்டீங்களா? ஸ்டார்டிங் ட்ரபிள்லாம் முடிஞ்சிருச்சுல? படத்தில் பார்க்கும்போது ஒரு லவ் சீனாக இருந்தாலும் சரி, ஆக்ஷன் சீனாக இருந்தாலும் அப்படி அப்படி பறக்குது. ஆனால் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் ஷையாக ஃபீல் ஆகிடுறீங்களே. அது ரியல் லைஃப்பில் அப்படி கொஞ்சம் இருக்கு, ஒரு இன்ட்ரோவர்ட் இருக்கு, கேரக்டரில் இருக்கு. கொஞ்சம் செட் ஆயிடுச்சுன்னா ஓகே. இப்போ செட் ஆயிரும் பாருங்க, ஒரு 2 minutesல சூப்பராக செட் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒரு அவார்ட் ப்ரெசென்ட் பண்ண போறீங்க. யார் அந்த அவார்டி அப்படின்றத ஏவியில் பார்க்கலாம். செய்திகளை அதன் பின்னணியோடு தெளிவு கூட்டி தமிழ் சமூகத்திடம் கொண்டு போய் சேர்க்கும் மதன் கௌரி தான் இப்போது இளம் தலைமுறையின் ஆல் டைம் ஃபேவரட். Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. உள்ளூர் செய்திகளில் ஆரம்பித்து உக்ரைன் போர் வரைக்கும் அலசி ஆராய்ந்து சுவாரஸ்யத்தோடு பேசும் பாணியில் இருக்கிறது அவரது வெற்றிக்கான பரம ரகசியம். தகவல் திரட்டுவதில் காட்டும் சிரத்தை, செய்திகளில் பரபரப்பு கூட்டாமல் உண்மையாக உழைக்கும் தீவிரம், இடைவிடாது இயங்கும் துருதுருப்பு என மதன் கௌரியின் உழைப்பு நிறைவோடு மெச்சத்தக்கது. அவருக்கெனவே ஒரு MG ஸ்குவாட் ரசிகர் படை உருவானது ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. நேருக்கு நேர் மாணவர்களை சந்தித்து தீர்க்கமாக உரையாடுவது, உலக நிகழ்வுகளில் நம் தமிழ் மண்ணின் பிரதிநிதியாக மேடை ஏறுவது என எல்லாவற்றிலும் இருக்கிறது அவரின் பொறுப்புணர்வு. இளையோர் மனதிலும் இடம் பிடித்து இடைவெளியின்றி இயங்கி வரும் மதன் கௌரிக்கு டிஜிட்டல் ஐகான் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது விகடன். எஸ், இந்த விருதினை வழங்குவதற்காக சிம்ஸ் ஹாஸ்பிட்டலின் டைரக்டர் அண்ட் சீனியர் கன்சல்டன்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூரோ சயின்ஸ் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி டாக்டர் KR சுரேஷ் பாபுவையும் மேடைக்காக. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். கெட்டிங் தி அவார்ட் ஃப்ரம் ஷான், ஹவ் டஸ் இட் ஃபீல்? ஷேன், அது நீங்கள் எப்படி கொஞ்சம் தமிழ் பேசும்போது கொஞ்சம் அப்படி இருக்கும், நாங்கள் இங்கிலீஷ் பேசும்போது கொஞ்சம் அப்படி ஆயிடுவோம். ஷேன் ப்ரோ. இல்லை, ஆஃப்கோர்ஸ் வந்து ஒரு மலையாளி சூப்பர் ஸ்டார்கிட்டேருந்து ஒரு அவார்டு வாங்குறது வந்து இல்லை, எனக்கு ஆக்சுவலி ஐ ஹவ் டன் அ மலையாளம் மூவி. நான் ஒரு மலையாள படம் பண்ணியிருக்கேன். என்னங்க சொல்கிறீங்க? வரும் இனிமே. ஸோ அந்த படம் பண்ணுறப்போ இவங்கெல்லாம் வந்து அங்கே ரேஜ் மாதிரி எல்லாருமே வந்து இவங்களை பற்றிலாம் ப்ரொடக்ஷனில் செட்டு ஷூட்லாம் போயிட்டுருக்கப்போ அவ்வளோ சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தான் RDX பார்த்தேன். ஸோ அமேசிங் ஒர்க் பிரதர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். ஆல்ரைட், இப்போ வந்து எல்லாரும் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான என் நெஞ்சில் குடியிருக்கும் மாதிரி MG ஸ்குவாட்க்கு உங்கள் ஸ்டைலில் ஒரு ஓப்பனிங் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க? Hello everyone and hello my dear MG squad. அதுவே போதும்னு நினைக்கிறேன். அதுக்கே ஆர்ப்பரிக்கும் இதாக இருக்கு. ஆல்ரைட், ஷேன் நிகாம் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. மதன் ப்ரோ, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? விகடன் தாத்தா உங்கள் கையில் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கார். ஸோ
ஸோ இது என் கையில் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் எம்ஜி ஸ்குவாட் தான். ஸோ அத்தனை பேருக்கும் ஐ டெடிகேட் திஸ் அவார்ட். இது உங்களோடது. உங்களால் தான் எந்த அவார்டு வாங்கினாலும் அது உங்களால் தான். வேறு ஐ ஆம் வாட் எவர் ஐ எம் டூயிங் அது முழுக்க எம்ஜி ஸ்குவாட்னால தான். ஸோ திஸ் இஸ் டெடிகேட்டட் டு எம்ஜி ஸ்குவாட். யா ப்ரோ. ஃபேண்டாஸ்டிக். ஓகே, இப்போ வந்து ஓப்பன் அப் வித் மதன் கௌரி செக்மெண்ட்க்கு நாங்கள் சில கெஸ்ட்டை வந்து கூப்பிட்டுட்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஓகே. நீங்கள் முதல் கேள்வியாக அவங்க கிட்ட என்ன கேட்பீங்க ஓகே அப்படிங்கிறது தான். ஓகேவா? சரி, நம்ம அப்படியே வந்து நம்ம எல்இடியில் பார்த்துடலாம். உங்களோட முதல் கெஸ்ட் நாங்கள் கூப்பிட்டுட்டு வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தம்ப்நெயில் ஒன்று வரும். முதல் கேள்வி என்ன கேள்வியாக இருக்கும்? இந்தியா மேலே டேக்ஸ் எப்போ கட் பண்ணுவீங்க? முதல் கேள்வி அதான். ஒரே கேள்வி அதான். ஒரே கேள்வி அதான். சூப்பர். அடுத்து யாரை கூப்பிட்டுட்டு வரோம்? ஓ, ஆஹா, நம்ம இப்போ ஒரு பாட்காஸ்ட் பண்ணலான்னு. ஓ, பாட்காஸ்ட். என்ன ஃபர்ஸ்ட் கேள்வி? பாட்காஸ்ட் பண்ணலான்றதே கேள்விதான். இப்போ பாட்காஸ்ட் வந்து உட்காந்துட்டாரு. எப்படி ஆரம்பிப்பீங்க அந்த கான்வர்சேஷன்? உங்களை பற்றி நீங்கள் நல்லவர்னு சொல்லுவீங்களா கெட்டவர்னு சொல்லுவீங்களான்னு கேட்பேன். அடுத்த இமேஜ் பார்த்துடலாம். ஐயோ, இவர்கிட்ட கைலாசா பாஸ்போர்ட் எப்போ கிடைக்கும்னு கேட்பேன். எல்லார்ட்டையும் சொல்லிட்டே இருக்காரு, அனுப்பிச்சு விட்டுருவோம், வீசா நம்ம கொடுத்துருவோம் எல்லாருக்கும் அப்படின்னு. ஒரு பாஸ்போர்ட் கிடைச்சா நிம்மதியா இருப்போம்ல. ஆமாம் கண்டிப்பாக. 100%. ஓகே, அடுத்த இமேஜ் பார்த்துடலாம். ஆக்சுவலாக இவர் வந்து வேர்ல்டுலேயே ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் என்னன்னு கேட்டால் பிரைம் மினிஸ்டர் வந்து தமிழ் தான் சொல்லுவார். ஸோ ப்ராபப்ளி அதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு டைம் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது. ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, அடுத்த இமேஜ் பார்த்துடலாம். தலைக்கிட்ட கேட்குறத விட தலைக்கிட்ட சொல்ல வேண்டியது ஒன்று இருக்குது. ஸோ நான் வந்து இன்ஜினியரிங் முடித்த உடனே நான் வந்து இந்த ராமானுஜம் ஐடி பார்க் இருக்குல்ல, அங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நாளுக்கு. அப்போ வந்து நைட் ஷிஃப்ட்டு வேலை பார்க்க சுத்தமாக பிடிக்காது. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஐடியில் இருக்கேன். ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி சுற்றிட்டு இருக்கப்போ திருவான்மியூரில் ஒரு வீட்டு முன்னாடி போய் நின்றுட்டு இருப்பேன், நானும் என் ஃப்ரெண்டும். அப்போ ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் இருக்கும். அங்கே வந்து ஒரு ஜீசஸ், விநாயகர், அல்லா 3 டைலும் வச்சுட்டு அந்த பெரிய காம்பவுண்ட் வால் இருக்கும். அப்போது எப்போவுமே தோன்றது என்னென்னா, நம்மளும் லைஃப்பில் அவரும் இந்த மாதிரி தானே இருந்தார், ரோட்டில் இருந்தானே இருந்தார், அந்த சைடு போயிருக்காருல. ஸோ அந்த மாதிரி நம்மளும் இப்படி போயிடணுன்னு நிறைய ராத்திரிகள் வந்து யோசிச்சது உண்டு. ஸோ அதை மேபி அவர்கிட்ட சொல்லுவேன். ஓகே, அதுக்கப்புறம் தான் கேள்விலாம். ஆமாம். ஓகே, நெக்ஸ்ட். இந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது எங்கள் எல்லாருக்கும் ஒரு கற்பனை இருக்கு, ஒரு ஆர்வம் இருக்கு. எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச 2026 இப்படி ஒன்று பண்ணிடலான்னு நினைக்கிறேன். வாவ். ஸோ அப்படி பண்ணுறப்போ கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக போய் கேட்போம். ஓகே. ஏன்னா நான் மதிக்கக்கூடிய அட்மையர் பண்ணக்கூடிய மனிதர்களில் உச்சத்தில் இருக்கிற ஒரு மனிதர் இவர். ஸோ மகேந்தர் சிங் தோனி, தளபதி விஜய் 2 பேரும் வந்து என்னோட பீக் ஃபேன் பாய்ஸும் அவங்கக்கிட்ட தான். ஸோ அது தெரில, என்ன அவர் பார்த்து அட்மையர் பண்ணி கொஞ்சம் நேரம் நிற்கிறது தான் இருக்கும் மெஜாரிட்டி. ஓகே ஓகே. ஸோ பெரும்பாலான டைம் அந்த ஒரு 1 hour கண்டென்ட் எடுத்துட்டோன்னா பெரும்பாலும் என்ன விஷயமா அந்த கான்வர்சேஷன் இருக்கும்? பாலிடிக்ஸ் 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 100% அரசியல் மட்டும்தான் இருக்கும். அரசியல் மட்டும்தான் 100% அரசியல் மட்டும்தான் இருக்கும். சூப்பர். அடுத்து கெஸ் பண்ணிருப்பீங்களே. ஆக்சுவலாக இவரை நான் மீட் பண்ணேன் ஒரு ஆமாம் ஒரு 6 months முன்னாடி. ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் கூட மீட்டில் அவர் கூட ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலாக இதே தான் அந்த ஒர்க்கோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் அப்படியே தான் இருக்கும். வி டிட் அ அட்வர்டைஸ்மெண்ட் பட் இட் வாஸ் அ பாட்காஸ்ட். ஸோ ஓரியன் ஃபேன்ஸ்க்கு பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக எனக்கு எப்படின்னா, நான் வந்து ஒரு 8th standard படிக்கிறப்போ ஒரு நல்ல நீளமான முடி வச்சுட்டு ஒருத்தர் வந்து பாகிஸ்தானில் போய் பயங்கரமாக 6-4 அடிச்சிட்டு இருக்காரு. முஷாரஃப்லாம் வந்து பேசுகிறாரு அவரை பற்றி ப்ரெசன்டேஷன் செரிமனியில். அப்போ வந்து எனக்கு ஒரு டிசிஷன் லைஃப்பில், எப்படியாவது இவரை மீட் பண்ணிடணும் அப்படின்னு. நான் அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன்.
அப்படி அங்கே எங்கேன்னு சொல்லி நம்ம ஸ்குவாடு வந்து உண்மையிலேயே அவரை மீட் பண்ண கொண்டு போயிட்டாங்க. மீட் பண்ணப்போ மும்பையில் ஷூட் இருந்துச்சு. நான் வந்து லைஃப் டைம் ஐகானில் ஸோ லைஃப் டைம் ஃபுல்லாக அட்மையர் பண்ண ஒருத்தரை மீட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நான் பயங்கர ஹைப்பாக இருந்தேன். அவர் பாட்டுக்கு அப்படியே கேஷுவலாக வந்தார் உள்ள, அப்படியே எல்லாரையும் பார்த்தாரு. குட் மார்னிங் மதன் அப்படின்னாரு. அவர் பாட்டு போய் அவர் என்ன சீன் என்ன ஷார்ட் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலாக அவர் ஒர்க்குக்குள்ளே போயிட்டார். நான் வந்து சின்ன வயசுலேருந்து அட்மையர் பண்ணுற ஒருத்தரை பார்க்குறவருன்னா அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரசிச்சுட்டு இருக்கேன். அவர் எப்படி நிற்கிறாரு, அவர் எப்படி திரும்புறாரு, அவரோட குரல் எப்படி இருக்குது, அவரோட முடி எப்படி இருக்குது, எல்லாத்தையும் அட்மையர் பண்ணிருக்கேன். நான் என்ன நினச்சேன்னா நம்மளுக்குள்ளே வந்து பெரிய மின்னல் வெட்டும், அப்படியே லைட்டெல்லாம் ஒளிரும், மியூசிக்லாம் கேட்கும். அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை. அப்புறம் நான் அவர்கிட்டே கேட்டேன் கொஞ்சம். அப்புறம் சில்லாயிட்டோம். லஞ்சு அப்புறம் ஒன்றா உட்காந்து பேசி சாப்பிட்டு ஒரு மாதிரி சில்லாயாச்சு. நாள் ஃபுல்லாக இன்றைக்கி உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பொறாமையாக தான் இருக்கு. ஓகே. அப்போ அவர்கிட்ட கேட்டேன். நான் சொன்னேன் இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்துருக்கேன், எனக்கு வந்து ஒரு பயங்கரமான மொமெண்ட்டாக அது இருக்கும்னு நினச்சேன். பட் வந்து நீங்கள் ரொம்ப நார்மலாக இருக்கீங்க, ரொம்ப ஹம்பிளாக இருக்கீங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்க அப்படின்னோன்னா அவர் சொன்னார் எனக்கும் அமிதாப் பச்சனை பார்க்குறப்போ அப்படி இருக்கும்னு நினச்சேன், ஆனால் நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ லைஃப்பில் வந்து எதுவுமே அவ்வளோ பெருசாக எடுத்துக்க கூடாதுன்னு அது அகைன் வந்து ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. அடுத்து ஆல்ரைட் மதன் வித் மதன் ஓப்பன் அப் வித் எம்ஜி. வாட் நெக்ஸ்ட்? அதான் எனக்குள்ளே ஓடிட்டே இருக்கிற கொஸ்டின். ஏதாவது இருக்கா? நிறைய இருக்குது, எதுன்னு தெரியல, அதனால ஏதாவது ஒன்று யோசிச்சு மேபி. ஓகே. ஏதாவது சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு. எப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம்? அவர் பாரத் ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு 4 மாதம் 3 மாதம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொங்கல் 6 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக. 6 மாதம்னா என்ன மாதம் இது? பொங்கல்லாம் வருது கரெக்டா? நீங்க எவ்வளவு சுத்தி வளைச்சிங்கனாலும் அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டே இருக்கேன். ஓகே ஓகே. ஒரு 6 மாசத்துல நாங்க அந்த சர்ப்ரைஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அது என்ன சர்ப்ரைஸ்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆவலா இருக்கும். ஸோ இன்னைக்கு ஸ்பேஸ்ல நிறைய பேர் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க இந்த கண்டெம்பரரி டிஜிட்டல் ஸ்பேஸ்ல. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கிரியேட்டர் யார் அப்படின்றத பத்தி பேசலாம். இப்போதான் உட்காந்துருக்காங்கல்ல இந்த விஜய் சித்து கேங். எஸ். இங்க இருக்காங்கல்ல மொத்தமா அதிர்ச்சி வந்திருக்காங்க. எனக்கு எல்லாரும் ஆக்சுவலா இவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து விஜய் சித்து இந்த ஹைப்பெல்லாம் இருக்குல்ல, எனக்கு இதுக்கெல்லாம் முன்னாடி இருந்த விஜய் சித்து அதிர்ச்சி எல்லாருமே எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பிளாக் ஷீப் டீம் எனக்கு அவங்கள தெரியும். ஸோ நானும் சித்துவும் வந்து ஒரு டைம் சன் மியூசிக்கு ஒன்றா ஆடிஷன் கூட பண்ண போயிருக்கோம். ஸோ அந்த டயத்துலேருந்து எங்களுக்கு தெரியும். எல்லாரும் சொல்கிறது தான். பட் இருந்தாலும் நான் ரொம்ப க்ளோஸாக இருந்து வாட்ச் பண்ணி சொல்கிறேன். சில பேர் ஜெயிச்சா நம்மளுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். உண்மையிலே மனசார வந்து நல்லதுப்பா நல்லது நடக்குதுன்னு தோணுல. சித்து இஸ் ஆல்வேஸ் ஒன். அவங்க மொத்த டீமையும் அவங்க பார்த்துக்கிறது எல்லாமே எனக்கு வி டோன்ட் டாக் எவ்ரிடே, பட் பேசுகிறப்ப வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பிரதர்ஹுட். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரீசெண்டாக அதிகமாக நான் பார்க்குற ஒரு கண்டென்ட்டு, அது போக ஃபேவரட் கிரியேட்டர் இன்னைக்கு இல்லை, அது அப்போ ப்ராங்க் ஷோலேருந்தே அதான். நைஸ் ப்ரோ. எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். 6 மாசத்துல சர்ப்ரைஸோட எங்களை எல்லாரையுமே அதிர்ச்சி கொள்ளாக்குங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச்.